ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு டிஃபன் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்ஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் சாப்பிட்றது ஒரு வழக்கம். அடுத்தது எனக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கணும், சர்க்கரை கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்ஸ் வந்துட்டு அதிகமாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓட்ஸ் அப்படின்னா என்ன, இது எடுக்கலாமா கூடாதா, நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஓட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அரிசி தானியங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ், குறிப்பாக நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு அதிகமாக பயிரிடப்பட்டுட்டு வந்துடுச்சு. ரஷ்யா, ஃபின்லாந்து, போலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு கோல்டான கிளைமேட்ல வளரக்கூடியது தான் இந்த ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் வந்துட்டு அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜியும் கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த சில்லான கிளைமேட்ல கொஞ்சம் வார்த்தா இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஓட்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நம்ம இந்தியாவில் இது வந்த பிறகு மார்க்கெட்ல வந்துட்டு பல டைப்ஸ்ல வந்துட்டு வந்துருச்சு. அதாவது 3 டைப்ஸ்ல வந்துட்டு இந்த ஓட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதாவது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஸோ இதில் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ காலையில் எனக்கு டிஃபன் வைக்க டைம் இல்லையா, டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணி சாப்பிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் என்ன இருக்கும்னா, இது இந்த கிரெயின்ஸ் வந்துட்டு ஃபேக்ட்ரி போய் ஃபைபரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி ஃப்ளேவர் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் வந்துட்டு எந்த சத்துக்களும் இல்லை, ஃபைபர் கிடையாது, ஹிடன் சுகர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இந்த ஓட்ஸை எடுக்கும்போது சர்க்கரை வந்துட்டு அதிகமாகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ இது நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது எடுக்கிறனால நமக்கு ஹெல்த்துக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ரெண்டாவது பார்த்தோம்னா ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அவல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி ஸ்டீம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓட்ஸ் வந்துட்டு ஃபைபர் அப்படியே இருக்கும். நமக்கு சர்க்கரை நோயாளிகள் எடுக்கும்போது சர்க்கரையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இன்ஸ்டண்டாக நம்ம உடம்புல வந்துட்டு சுகர் வந்துட்டு ஸ்பைக் ஆகாது. ஸோ இந்த ஓட்ஸை நம்ம டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே டைமில் இது குக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு ஆகும். ஸோ மூணாவது பார்த்தோம்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிஷின் வச்சு இந்த கிரைன்ஸை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்படியே இருக்கும். நமக்கு ஃபைபர் மட்டும் இல்லை, நமக்கு புரோட்டீன் இருக்குது, விட்டமின் பி இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இந்த எல்லா சத்துக்களும் இப்போது 100 கிராம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு 17 கிராம் புரோட்டீன் இருக்குது, 11 கிராம் ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த சத்துக்களெல்லாம் நம்ம கிடைக்கணும்னா மேக்ஸிமம் ஸ்டீல் கட் அல்லது ரோல்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணோன்னா நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எந்த ஓட்ஸ் நம்ம சாப்பிடலாம், எந்த ஓட்ஸ் சாப்பிடக்கூடாது, எந்த ஓட்ஸ் சாப்பிட்டா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், எது பெனிஃபிட் இல்லை அப்படின்னு மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.